பாஜக எதை கொண்டு வந்தாலும் அச்சத்தோடு பார்க்க வேண்டிய நிலையிலேதான் தமிழ்நாடு, தென்னிந்தியா போன்ற மாநிலங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் திமுகவை எந்த அளவிற்கு ஊழலுக்கு எதிராக திமுகவை சாடுகிறாரோ அதே அளவிற்கு அதிமுகவை அவர் சாடுகின்ற பொழுதுதான் அவர் ஊழலுக்கு எதிரான உண்மையான ஒரு நிலையை அவர் எடுத்திருக்கிறார் என்று மக்கள் நம்புவார்கள். தேர்தல் முறையே ஒரு மிக மோசமான, மோசடியான ஒரு ஊழல் முறையாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த தேர்தல் முறையிலிருந்து வரக்கூடியவர்கள், ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் எவ்வளவு மோசமான ஊழல்வாதிகளாக இருப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். மாற்றம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைபவர் தமிழ் அறத்தின் மகத்தான அடையாளம் திரு சகாயம் IAS அவர்கள். வணக்கம் ஐயா. தமிழக சட்டமன்ற தேர்தல் இன்னும் சில நாட்களில் நடக்க போகுது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா திடீரென்று ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்பு மசோதான்னு ஒன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. இது திடீரென்று தாக்கல் பண்ணுறதுனால ஏதோ ஒரு நயவஞ்சக சூழ்ச்சி இருக்கோன்னு தோணுதுங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கருத்து கூற விரும்புகிறீர்கள்? இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி அதுதான் நம்ம தமிழ்நாட்டிலையும் அந்த நாட்டினுடைய பிற பகுதிகள்லையும் ஒவ்வொரு குடிமகனுடைய மனசில், உள்ளத்தில் எழுற ஒரு கேள்வியாக இருக்கும். ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக அரசு இப்பொழுது குறிப்பாக மேற்கு வங்காளம், தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் தேர்தல், சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக அந்த தேர்தல் பரப்புரை நடந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் மிக விரைவாக அந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இதை கொண்டு வர வேண்டிய, குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு மசோதா, அதுவும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றும் முகத்தான் நேற்று முன்தினம் இந்த மசோதாக்களை நாடாளுமன்றத்தில், குறிப்பாக லோக்சபாவில், மக்களவையில் அது அறிமுகப்படுத்துகிறது. இப்போ இப்படி இந்த காலகட்டத்தில் இதை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை என்ன என்கின்ற கேள்விதான் எழுகிறது. நம்ம அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டமே இந்த தொகுதி மறுசீரமைப்பை உருவாக்குவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு அது வழிவகுக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 82 அது ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் டு பி டன் ஆஃப்டர் சென்சஸ் இஸ் ஓவர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பிரிவு பேசுது. அதாவது இந்த சென்சஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அது 51, 61, 71 என்று நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகு இந்த தொகுதி மறுசீரமைப்பை செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அப்படி செய்யக்கூடிய நிலையில், அதாவது மக்கள் தொகை அதிகரிப்பதற்கு ஏற்றவாறு தொகுதிகளை, அதனுடைய எல்லைகளை வரையறை செய்யக்கூடிய அந்த ஒரு சூழல் இந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இந்த பின்புலத்தில் அது எழுகிறது. இதற்காகவே டீலிமிட்டேஷன் கமிஷன் என்கின்ற அந்த கமிஷன் அமைக்கக்கூடிய, அது யாரெல்லாம் அந்த கமிஷனிலே இடம்பெறுவார்கள், உச்சநீதிமன்ற நீதிபதி, அதை போல தலைமை தேர்தல் ஆணையர் அல்லது அவரால் அடுத்த நிலையிலே இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர், மாநில தேர்தல் ஆணையர்கள், இவர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் அவர்களுடைய அந்த பொறுப்புகள், கடமைகள் என்ன என்பதும் அவர்களுடைய இதை ஆய்வு செய்து இந்திய தேர்தல் ஆணையத்தோடு கூட்டாக இதை ஆய்வு செய்து அந்த தொகுதி மறுசீரமைப்பை குறித்து பரிந்துரை செய்வார்கள். அதனுடைய இறுதி முடிவு என்பது வலிமையானது, சட்டத்திற்கு இணையான வலிமையை பெற்றிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அது எந்த நீதிமன்றத்திலும் அதற்கு எதிரான வழக்கு தொடர்வதோ அது குறித்து கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு அது சட்ட வலிமை பெற்றிருக்கிறது. இதுதான் இதனுடைய பின்புலம். எனவே அரசியலமைப்பு சட்டம் இதுபோன்ற மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப தொகுதி மறுசீரமைப்பு, தொகுதி வரையறை செய்யக்கூடிய அந்த சூழலை உருவாக்குகிறது. ஆனால் 1971 சென்சஸ், 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில்
அன்றைக்கு நடத்தப்பட வேண்டிய இந்த மறுசீரமைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொன்னால், உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 1970களினுடைய தொடக்கத்தில் 77 வரை இந்த நாட்டினுடைய பிரதமராக அன்றைக்கு இருந்தவர் திருமதி இந்திரா அம்மையார் அவர்கள் 77 வரைக்கும் இருந்தார் என்பதை தெரியும். 77லே அன்றைக்கு காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து மொரார்ஜி தேசாய் அவர்கள் பிரதமரான அந்த கதையெல்லாம் நாம் எல்லோருக்கும் தெரியும், வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும். எனவே எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் இந்திரா அம்மையார் இந்த 75, 77 இந்த நெருக்கடி நிலை காலம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் எல்லாம் 20 அம்ச திட்டம் என்கின்ற அந்த திட்டத்தை அவர் இன்னும் சொல்ல போனால் அன்றைய ஒன்றிய அரசு மிக தீவிரமாக அமல்படுத்தியதை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த 20 அம்ச திட்டத்தில் வறுமையை ஒழிப்பது, கிராமிய முன்னேற்றத்தை மேம்படுத்துவது என்கின்ற அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒன்று. அதற்கு இணையாக அவருடைய மகனாக இருந்த சஞ்சய் காந்தி அவருடைய 5 அம்ச திட்டம் ஒன்று தீவிரமாக நாட்டிலே அமல்படுத்தப்பட்டதையும் நம்மால் பார்க்க முடியும். 5 அம்ச திட்டத்தில் மிக முக்கியமாக ஒரு அம்சமாக இருந்ததுதான் இந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டம். அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தை மட்டுப்படுத்துவதற்கு மிக தீவிரமான முயற்சிகளை அந்த 5 அம்ச அந்த திட்டத்திலே அடக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே முயற்சிகளை அன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அது பல்வேறு விமர்சனங்களுக்கு கூட அந்த தீவிர முயற்சி, குடும்ப கட்டுப்பாட்டு அதை வலுக்கட்டாயமாக செய்தார்கள் என்று கூட அன்றைக்கு விமர்சனங்கள் எல்லாம் எழுந்தது உண்மை. ஆனால் இந்த பின்புலத்திலே நாம் பார்க்கிற பொழுது தென்னிந்திய மாநிலங்கள், இன்றைக்கு தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் இயல்பாகவே இந்த குடும்ப கட்டுப்பாட்டு இந்த ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை அதை தீவிரமாக எடுத்துக்கொண்டு இந்த மக்கள் தொகையை மட்டுப்படுத்தக்கூடிய அந்த மகத்தான முயற்சிகளிலே அந்த மாநில அரசுகள் ஈடுபட்டதை நாம் அறிய முடியும். அன்றைக்கு கூட நாம் இருவர் நமக்கிருவர் என்கின்ற இந்த சொற்றொடர், இந்த வாக்கியம் மிக பிரசித்தமற்ற வாக்கியமாக நம்முடைய தமிழகத்தினுடைய சாதாரண மாணவர்கள், இளைஞர்கள் குடும்பத்திலே இந்த ஒரு வாசகம் உள்ளே சென்ற, உள்ளுக்குள்ளும் செல்லுக்குள்ளும் சென்ற ஒரு வாசகமாக அன்றைக்கு இருந்ததை தெரியும். எனவே தமிழ்நாடு போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் இதை மட்டுப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அந்த மக்கள் தொகையினுடைய அந்த எண்ணிக்கை குறைந்தது. ஆனால் இப்ப மறுசீரமைப்பு என்று வருகிற பொழுது மக்கள் தொகை அடிப்படையிலே தொகுதிகள், குறிப்பாக நாடாளுமன்ற தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும் என்கின்ற அச்சம் இன்றைக்கு எழுப்பப்பட்ட அந்த நிலையில், இது போன்ற சில மாநிலங்களிலே கவலைகளும் அச்சங்களும் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அந்த மறுசீரமைப்பு மசோதா சட்ட நடவடிக்கை முயற்சிகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. அன்றைக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு 2001 சென்சஸ் அதனுடைய அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்து கொள்ளலாம் என்கின்றவாறு அன்றைக்கு அது நிறுத்தி வைக்கப்பட்டது. 2001 அன்றைக்கு இருந்த திருமிகு வாஜ்பாய் அரசு அதற்கு முன்பாக இதே தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை வந்த பொழுது இந்த கவலையும் அச்சமும் தெரிவிக்கப்பட்டது. ஆக ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை, இந்த மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த அன்றைக்கு முனைப்பாக ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தி அமல்படுத்திய அந்த திட்டத்தை உள்ளச்சுத்தியோடு தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பாக தமிழகம் போன்ற மாநிலங்கள் அவற்றை நிறைவேற்றின. ஆனால் ஒன்றிய அரசினுடைய திட்டத்தை உண்மையாகவே நிறைவேற்றி நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு பங்களிப்பு செய்த தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இன்றைக்கு இந்த மறுசீரமைப்பு, தொகுதி மறுசீரமைப்பு அந்த நடவடிக்கையின் கீழ் தன்னுடைய மக்களவைக்கான தொகுதி எண்ணிக்கை குறைவாக பெற்றுவிடுமோ என்கின்ற இயல்பான அச்சம் அன்றைக்கு இருந்தது. எனவே அன்றைக்கும் இது போன்று இந்த பிரச்சனைகளை சொல்லி அன்றைக்கு இன்னொரு 25 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 2026 சென்சஸில் அதை எடுத்ததற்கு பிறகு அதனுடைய அடிப்படையிலே இந்த தொகுதி மறுசீரமைப்பை வைத்துக் கொள்ளலாம் என்று அன்றைக்கு அதுவும் தள்ளி போடப்பட்டது. இந்த மறுசீரமைப்பு முயற்சி நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த திட்டத்தை தான் ஒன்றியத்தை ஆளுகின்ற பாஜக அரசு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதற்கிடையிலே மகளிர் இடஒதுக்கீடு அந்த மசோதாவையும் இதிலே சேர்த்து வைத்து மகளிருக்கு அவர்களுடைய இடஒதுக்கீடிலே இவர்கள் முனைப்போடு இருப்பதாக மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டிய அந்த
நிலையிலையும் அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். தேவையே இல்லை என்று கேட்டால் 2023 இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது, சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. 2024 மகளிருக்கு இடஒதுக்கீட்டை நாம் கொடுத்து விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. அதை அந்த சட்டத்திலே நடவடிக்கைகளை தொடங்க வேண்டிய, அந்த சட்டத்தை அமல்படுத்தி நடவடிக்கைகளை தொடங்க வேண்டிய ஒரு நிலைதான் இருக்கிறது. எந்த தொகுதி மகளிருக்கு, எந்த தொகுதி பொது தொகுதியாக இருக்கக்கூடியதை மாற்ற வேண்டும் என்கின்ற அதுபோன்ற அந்த நடைமுறை சிக்கலை ஆய்வு செய்து செயல்பட வேண்டிய அந்த சூழல் இருக்கிறது. அது எதுவுமே செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு முயற்சியினுடைய ஒரு அங்கமாக தேவையே இல்லாமல் இந்த மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவை கொண்டு வந்து இன்றைக்கு நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு விசித்திரம். பாஜக எதை கொண்டு வந்தாலும் அச்சத்தோடு பார்க்க வேண்டிய நிலையிலேதான் தமிழ்நாடு, தென்னிந்தியா போன்ற மாநிலங்கள் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் காஷ்மீரையே 3ஆக பிரித்து துண்டாக்கினார்கள். காஷ்மீர் என்கின்ற ஒரு தனி தேசிய இனமாக, ஒரு மன்னராட்சிக்கு உட்பட்டிருந்த பகுதியாக அது பிரிட்டிஷ் அந்த வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி காலத்திலே இருந்து தனித்தன்மையோடு இருந்த அந்த காஷ்மீர், அது அன்றைக்கு நிபந்தனையோடு தான் இந்தியாவோடு இணைக்கப்பட்ட அந்த காஷ்மீரே இன்றைக்கு துண்டாக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமக்குள்ள அச்சமெல்லாம் தமிழ்நாடு இப்படி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு நடத்தப்பட்டால் தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைவாக போய்விடுமோ என்கின்ற இயல்பான அச்சம் இருக்கிறது. அதைத்தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சியினர் எல்லாம் எதிர்க்கிறார்கள். அதிலே உள்ள நியாயத்தை புரிந்து கொள்கிறது. தமிழர்கள் நாம் இந்த டெல்லிக்காரர்களுடைய திட்டத்தில் எப்பொழுதுமே ஒரு எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு திடீரென்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 50% அதிகரித்து 850 ஆக்கி மொத்த நாடாளுமன்ற, குறிப்பாக லோக்சபா உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 850 ஆக்கலாம், அதனால் எந்த பிரச்சனையும் வராது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அப்படி செய்ய வேண்டிய அவசியம் எங்கே இருக்கிறது? 850 ஆக்கினால் என்ன நடக்கும்? இன்றைக்கே 543 என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், லோக்சபா உறுப்பினர்கள் அவர்கள் பேசுவதற்கு நேரம் கிடைப்பது இல்லை இவர்களுக்கு. இன்னும் 850 ஆகிவிட்டால் எத்தனை உறுப்பினர்களுக்கு, எத்தனை கட்சியினருக்கு எவ்வளவு நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது ஒரு பக்கம். இப்ப லோக்சபாவினுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 850 ஆக்கிவிட்டால் ராஜ்ய மிக முக்கியமான இந்த மாநிலங்களவை என்று சொல்லக்கூடிய ராஜ்யசபா அதனுடைய எண்ணிக்கை அப்படியேதான் இருக்கு. அப்படியாக இருந்தால் அதனுடைய வலிமை குறைந்துவிடும், லோக்சபாவினுடைய வலிமை அதிகரித்துவிடும். அப்பொழுது தங்கள் விருப்பம் போல சட்டங்களை இயற்றிக் கொள்வது பாஜக போன்ற கட்சியினருக்கு மிக எளிதாகிவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை போல குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யக்கூடிய நிலையிலும் ராஜ்யசபாவினுடைய அந்த வலிமை குறைந்து போய்விடும் என்கின்ற அந்த நிலை இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட இந்த 543 45 இந்த உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த லோக்சபா அதற்கு தகுந்தார்கள் 15 விழுக்காடு மந்திரி சபையை உருவாக்கி கொள்ளலாம், மந்திரிகளை அமைச்சர்களை வைத்து மந்திரி சபையை உருவாக்கி கொள்ளலாம் என்கின்ற நிலையிலே இருக்கிறது. அது ஏறக்குறைய 80 என்கின்ற அளவிற்கு வரும். ஆனால் 850 ஆக்குகிற பொழுது அதனுடைய எண்ணிக்கை 115 120 என்று ஆகிவிடும். எந்த தேவை இருக்கிறது? ஒரு எளிய மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாட்டிலே இத்தகைய பெரிய அமைச்சரவை உருவாக்க வேண்டிய அவசியம் எங்கே இருக்கிறது? நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கொண்டாலே கூட அங்கே அந்த ஃபெடரல் கவர்மெண்ட் என்கின்ற அந்த ஒன்றிய அந்த ஆட்சியிலே 20-22 அமைச்சர்கள் அந்த தலைமை பொறுப்பை, துறை தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு 100-120 அமைச்சர்கள் தேவையா என்கின்ற கேள்வி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளம், அவர்களுக்கு அளிக்கக்கூடிய சலுகைகள், அவர்களுக்காக ஒதுக்கப்படக்கூடிய வீடு பராமரிப்பு, அதை போல தொகுதி நிதி ஒவ்வொரு ஆண்டும் இப்படி பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி என்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னும் 850 என்று கொண்டு போகிற பொழுது இந்த பெருந்தொகையை நாம் செலவழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். எங்கே இருந்து இதெல்லாம் வருகிறது?
எனவே இப்படி பல்வேறு நிலையிலே பார்த்தால் பாஜகவினுடைய இந்த முயற்சிக்கு பின்புலமாக ஐயப்பட வேண்டிய, அச்சப்பட வேண்டிய நிறைய கூறுகள் இருக்கின்றன. நம்மை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் 39 லோக்சபா உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். எனவே இவர்களை 50% ஆக்கி 59 அளவுக்கு கொண்டு போய் 60க்கு கொண்டு போய் நிறுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட குறிப்பு எதுவுமே அந்த அந்த டிராப்ட் பில்லில் எதுவும் இருப்பதாக நம்மால் அறிய முடியவில்லை. அது மட்டும் அல்ல, அதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இன்றைய நிலையில் நிச்சயமாக நாம் அச்சப்படுவதற்கான காரணியாக அமைவது என்று பார்த்தால், இந்த மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் இந்த மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கை மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் அது தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களினுடைய அந்த மக்களவை தொகுதியினுடைய எண்ணிக்கை குறைந்துவிடும். இந்த வட மாநிலம், குறிப்பாக உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் போன்ற அந்த இந்தி பேசக்கூடிய மக்களினுடைய அந்த பகுதியினுடைய லோக்சபா தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அதிகரித்துவிடும். ஏறக்குறைய பாஜகவினுடைய அந்த ஆதிக்கம், அது வட ஆதிக்கம், இந்தி ஆதிக்கம், அது மத ஆதிக்கம், அந்த கார்ப்பரேட்டுகளுடைய ஆதிக்கத்துக்கெல்லாம் உதவக்கூடிய சட்டங்களை அவர்கள் மிக எளிதாக அவர்கள் நிறைவேற்றி விடுவார்கள் என்ற அந்த அச்சத்தில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அந்த கட்சிகள் எதிர்க்கிறார்கள். அது எந்த கட்சி எதிர்த்தாலும் கூட தமிழர்கள் ஒரு தேசிய இனமாக நாம் எச்சரிக்கையாகத்தான் டெல்லிக்காரர்களிடத்திலே இருக்க வேண்டும். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினரிடத்தில் தமிழர் என்கின்ற ஒரு தேசிய இடம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தவக கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டம் வருதுங்கிறாங்க. அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க யாரும் கூப்பிடாமே மக்கள் கூட்டம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அவர் செல்லும் போதெல்லாம் அவர் பரப்புரையில் என்ன சொல்கிறார் என்றால், இப்பொழுது உள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலினை எதிர்த்து தான் அதிகமா பேசுறாரு. முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியோ அல்லது பாஜக பற்றி அவ்வளவாக அவர் எதிர்த்து பேசுவதில்லை. இது அவருடைய தேர்தலின் யுக்தியா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க கேட்கறது தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியின் கூட்டங்கள், குறிப்பாக அதனுடைய நிறுவனர் அவர் பேசுகிற கூட்டங்களுக்கு பெரும் எண்ணிக்கையிலே மக்கள் திரள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. அது ரொம்ப இயல்பானது. அவர் ஒரு முன்னணி நட்சத்திரம், திரை நட்சத்திரம். தமிழ்நாட்டினுடைய திரைத்தளத்தில், திரைப்பட உலகிலே ஒரு நீண்ட காலமாக நடித்து வருகிறார். முன்னணி நிலையிலே இருக்கிறார். லட்சக்கணக்கான ரசிகர்களை கொண்டிருக்கிறார். அப்படி அந்த பின்புலத்தில் பார்க்கையில் ரொம்ப இயல்பானது. லட்சக்கணக்கான மக்களோ ஆயிரக்கணக்கான மக்கள் திரள்வது என்பது ரொம்ப இயல்பானது. அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. குறிப்பாக தமிழ் மக்கள் திரைப்படங்களுக்கு மிக முக்கியத்துவத்தை அளிப்பார்கள். திரை நட்சத்திரங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை அவர்கள் அளிப்பார்கள். எனவே அந்த நிலையில் ஒரு முன்னணி திரை நட்சத்திரம் தாங்கள் விரும்பிய, தாங்கள் ரசித்த, தாங்கள் நேசித்த ஒரு திரை நட்சத்திரம், ஒரு நடிகர் இன்றைக்கு அரசியல் கட்சியை தொடங்கி இருக்கிறார். எனவே நமக்காக அவர் பாடுபட வருகிறார் என்ற ஒரு எண்ணத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வருவதில் ஒன்றும் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை. மிக இயல்பானது தான். குறிப்பாக பல நடிகர்களுக்கு கூட கடந்த காலங்களிலே இதே அளவுக்கு இல்லை என்றும் சொன்னாலும் கூட பல நடிகர்கள் கட்சியை துவக்கி அவர்களெல்லாம் இது போன்ற களப்பணிகளிலே, தேர்தல் பணிகளையோ அல்லது பிற பிரச்சாரங்களில் ஈடுபட்ட போது பெரும் எண்ணிக்கையிலே ரசிகர்களோ தொண்டர்களோ பொதுமக்களோ திரண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இன்றைக்கு ஆயிரக்கணக்கில் அல்லது லட்சக்கணக்கிலே அல்லது இதுகாரம் இல்லாத அளவிற்கு வெகு மக்கள் திரள் திரை நட்சத்திரம் விஜய் அவர்களுடைய அந்த கூட்டத்திற்கோ அல்லது பேரணிக்கோ செல்லுவது என்பது ஆச்சரியத்தகுந்ததல்ல, மிக இயல்பானது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து என்னன்னா, திரை நட்சத்திரம் திரு விஜய் அவர்கள்
திமுகவை தான் அவர் எதிரியாக கருதி திமுகவினுடைய ஊழலை அதிகமாக பேசுகிறார். அதிமுகவினுடைய ஊழலை இன்றைக்கு அதிமுக களத்திலே நிற்கிறது. முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலே இன்றைக்கு அது தேர்தலை சந்திக்கிறது. அந்த அதிமுகவுக்கு எதிராகவோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராகவோ பெரிய அளவிற்கு ஊழல் குற்றச்சாட்டை வைத்து பேசுவது இல்லை என்று சொல்லுகிறீர்கள். அதை போல பாஜகவிற்கும், ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜகவிற்கும் எதிராகவும் அவர் பேசுவதில்லை என்று சொல்கிறீர்கள். எனவே அவர்களுடைய உத்தி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய உத்தியை பற்றி நமக்கு தெரியாது. யாரை முதல் எதிரியாக, யாரை இரண்டாவது எதிரியாக நிறுத்த வேண்டும் என்று அந்த கட்சியினர் முடிவெடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே திரு விஜய் அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஊழல் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஊழல் என்று சொன்னால், இயற்கை வள சூறையாடல் என்று சொன்னால், அதிகார அத்துமீறல்கள் என்று சொன்னால், அது திமுக அதிமுக இரு கட்சிகளுமே சமநிலையில் வைத்துத்தான் பார்க்க வேண்டும். எனவே திரு விஜய் அவர்கள் திமுகவை எந்த அளவிற்கு ஊழலுக்கு எதிராக திமுகவை சாடுகிறாரோ அதே அளவிற்கு அதிமுகவை அவர் சாடுகின்ற பொழுதுதான் அவர் ஊழலுக்கு எதிரான உண்மையான ஒரு நிலையை அவர் எடுத்திருக்கிறார் என்று மக்கள் நம்புவார்கள். எனவே நான் என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய நிர்வாகத்தில், நீண்டகால நிர்வாகத்தில் நான் பார்த்தது மட்டுமல்ல, உண்மை நிலையும் யதார்த்த நிலைமையும் திமுகவும் அதிமுகவும் எம்முடைய தாயகத்தை, தமிழர் தாயகமான இந்த தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை சூறையாடியதில் இரண்டு கட்சிகளுக்கும் பெரும்பங்கு இருக்கிறது. ஊழலை இரண்டு கட்சிகளுமே சம அளவில் செய்திருக்கிறார்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு பகுதியிலும் ஜனநாயகத்தினுடைய பலனை நம்முடைய முன்னோர்கள் அளப்பரிய தியாகத்தை செய்து, மகாத்மா காந்தியடிகளாக இருந்தாலும் சரி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸாக இருந்தாலும், பகத்சிங்காக இருந்தாலும் சரி, வஉசியாக இருந்தாலும் சரி, அந்த மகத்தான ஆளுமைகள் அவர்கள் அந்த விடுதலை களத்திலே வெஞ்சிரையிலே வாடி அவர்கள் மகத்தான தியாகம் செய்து இன்றைக்கு பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை வெகு மக்கள் எந்த அளவிற்கு பயன்படுத்தி பலனடைகிறார்கள் என்று நாம் சொல்ல முடியுமோ இல்லையோ, நிச்சயமாக இந்த அரசியல்வாதிகள் மிகச்சிறப்பாக அறுவடை செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஊருக்கு ஊரு இவர்கள் ஊழலில் நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடி ஊழலில் சம்பாதித்து ஆங்காங்கு மாவட்டத்துக்கு வரும் நவீன பண்ணையார்களாக, நவீன ஜமீன்தார்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவே திரு விஜயை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிராக அவர் தீவிரமாக பேசுகிறார் என்று சொன்னால் திமுகவையும் அதிமுகவும் சமநிலையில் வைத்து அவர் தாக்கினால்தான், பேசினால்தான் அவர் உண்மையாகவே ஊழலுக்கு எதிராக பேசுகிறார் என்று மக்கள் நம்புவார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, பாஜக என்பது நமக்கு தெரியும், அது ஒரு மதவாத கட்சி. மதத்தை அடிப்படையாக கொண்டு நம்முடைய சமூகத்தை, நம்முடைய மக்களை பிளவுபடுத்தி அதிகாரத்தை அடைய முடியுமா என்கின்ற ஒரு வஞ்சகத்தோடு செயல்படக்கூடிய கட்சி தான் பாஜக. எனவே இன்றைக்கு பாஜக தமிழகத்தில் நுழைவதற்கு, கால் பதிப்பதற்கு, வலுவாக ஊன்றுவதற்கு எத்தனிக்கிறது. எனவே ஒரு காலம் ஊழலை விட மிக மிக அபாயகரமானது மதவாதம், மிக பிற்போக்கானது. இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களை பல அடையாளங்கள் உண்டு. ஒரு மனிதனுக்கு, ஒரு குடிமகனுக்கு பல அடையாளங்கள் உண்டு. இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி அடையாளம் உண்டு, மத அடையாளம் உண்டு, தொழில் அடையாளம் உண்டு, ஊர்க்காரன் அடையாளம் உண்டு, இன்னும் படிப்புக்கு தகுந்தவால் அல்லது படிப்பை அடிப்படையாக வைத்து அவன் செய்கின்ற வேலைக்கு தகுந்த ஒரு அடையாளம் உண்டு. பல்வேறு அடையாளங்களிலே ஒரு அடையாளத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய மண்ணின் மைந்தர்களை, இந்த மண்ணுக்கு உரியவர்களை அவர்களை பிளவுபடுத்தி ஏதோ அந்நியர்களை போல அவர்களை காட்சிப்படுத்தி அவர்களுக்கு எதிராக வெகு மக்களை திருப்புகின்ற வஞ்சகத்தை பாஜக செய்கிறது. எனவே உண்மையிலேயே திரு விஜய் தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்தால் அந்த பாஜகவினுடைய மதவாதத்தையும் தீவிரமாக எதிர்க்க வேண்டும் என்றுதான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ராயபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு மனோ அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கு உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் கூப்பனை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. கட்சிக்காரங்க, அவருடைய கட்சிக்காரங்க கூப்பனை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் எதுக்கு அப்படின்னா, வருகிற மே 12 திரு எடப்பாடி அவர்களுடைய பிறந்த நாள், அதுக்கு நாங்கள் கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த கூப்பன் உள்ள QR கோடை ஸ்கேன் பண்ணி பார்த்தா ரூ. 10,000
வழங்கப்படும். எப்போது வழங்கப்படும் என்றால் மனோ ஜெயித்தால் வழங்கப்படும் என்று இருக்கிறது. இது நமது தேர்தல் விதிமுறைகளுக்கு மீறிய செயலாகும். இதை பற்றி நீங்க என்ன கருத்து சொல்ல விரும்புகிறீர்கள்? இப்ப நீங்க சொல்றது அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ, இவர் தன் தொகுதியில இந்த 10,000 ரூபாய்க்கான கூப்பன் அதை விநியோகம் செஞ்சிருக்கிறதா சொல்றீங்க. அதை தேர்தலுக்கு பிறகு அந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி பணத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறதா சொல்றீங்க. அது தொடர்பாக நான் கூட இப்போ இது பார்த்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து, அந்த வழக்கு கூட தேர்தல் ஆணையமே ஏதோ நடவடிக்கை எடுக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அந்த தகவலை அங்கே பெற்று அதை வழக்கை முடிச்சிருக்காங்கன்னு நான் கருதுகிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தது தான், அதில் நம்ம கூடுதலாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. இப்போ நம்ம ஜனநாயகம் ஒரு அவலமான நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள். நான் பலமுறை சொல்லிட்டேன், இது ஜனநாயகமா? பணத்தை கொடுத்து, கூப்பனை கொடுத்து, லஞ்சத்தை கொடுத்து வாக்குகளை பெற்று அப்படித்தான் ஒரு அரசாட்சியை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஜனநாயகம் இல்லை, அது முறைகேடான ஒரு பணநாயகம். இப்போ இந்த நிலை நீடிச்சிருந்துச்சுன்னா, இதே நிலை இருந்துச்சுன்னா, ஒரு லட்சியதாகம் கொண்ட ஒரு இளைஞன், பொருளாதார பின்புலம் எதுவுமே இல்லாத ஒரு இளைஞன் மக்களினுடைய பிரதிநிதியாக மக்களுக்கு தொண்டாட்ட வேண்டும் அப்படின்னு வர்றத அவரால் ஒரு காலத்திலையும் வர முடியாது. அதனாலதான் மீண்டும் மீண்டும் சொல்றான், தேர்தல் ஆணையம் இதில் தீவிரமா இருக்கணும். நீங்க நிர்ணயிக்கக்கூடிய இந்த 40 லட்சம் ரூபாய் அந்த ஒரு வேட்பாளருக்கான அந்த செலவு வரம்புக்குள்ள செய்யறது இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை விட 10 மடங்கு, 20 மடங்கு, 50 மடங்கு என்கிற அளவுக்கு இன்றைக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வெறும் பிரச்சாரத்துக்காக, கூட்டங்கள் நடத்துவதற்காக, பேரணிகள் நடத்துவதற்காக, அதற்காக மட்டுமே இல்லை. சொல்ல போனால் இந்த பரிசு பொருட்களை வழங்குவதற்காகவும் பணமாக வழங்குவதற்காகவும் லஞ்சத்திற்காகவும் செலவிடப்படுகிறது என்பது ஒரு ஜனநாயக பேரவலம் என்றுதான் நான் கருதுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்திற்காக நம்முடைய முன்னோர்கள் அளப்பரிய தியாகம் செய்து சுதந்திரத்தை வாங்கி கொடுக்கவில்லை. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதைத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் விரும்புகிறதா? அப்ப என்ன தோணுது, இந்த தேர்தல் முறையே ஒரு மிக மோசமான, மோசடியான ஒரு ஊழல் முறையாக இருக்கிறது என்று சொன்னால், இந்த தேர்தல் முறையிலிருந்து வரக்கூடியவர்கள், ஆட்சி அமைக்கக்கூடியவர்கள் எவ்வளவு மோசமான ஊழல்வாதிகளாக இருப்பார்கள் என்பதை நாம் உணர வேண்டும். இந்த பரிணாம வளர்ச்சியில பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை கண்டு கொண்டிருக்கணும். நேற்று மோசமா இருந்துச்சு சூழல், இன்றைக்கு சட்டங்களை போட்டு அதை சரிபடுத்திட்டோம். அப்படித்தான் நிலை இருக்கணும். ஆனா 50 வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் நேர்மையாக தங்களுடைய பிரதிநிதிகளை, தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுத்த நிலை போய் இன்னைக்கு படிப்பறிவில் நான் 80%, 85%, 90% போயிட்டோம். விழிப்புணர்வு பெரிய அளவிற்கு பரவி போயிருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆனா நிலைமை என்ன, யதார்த்தம் என்ன? ஒரு வேட்பாளர் பல கோடிகளை செலவழித்துத்தான் தன்னை தேர்வு செய்யக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் ஊழலுக்கு ஊற்றுக்கண். எனவே இந்திய தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அதனுடைய பிரிவு 123, அந்த 123 பிரிவுக்கு எதிரானது, சட்டத்திற்கு எதிரான இது போன்ற செயல்களை மட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த நாடு தொடர்ந்து ஊழலிலே தான் திளைக்கப் போகிறது. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஊழலில் திளைத்த அரசு நிர்வாகத்தை, ஆட்சித்தனத்தை கொண்டிருக்கக்கூடிய எந்த தேசமும் முன்னேறியதாக வரலாற்றிலே இல்லை. ஒரு தேசத்தை காண்பீங்கள், நான் வருகிறேன் விவாதத்திற்கு, நான் வருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு நாட்டை, ஒரு தேசத்தை தன்னுடைய ஆட்சி தளங்கள் எல்லா தளங்களிலும் ஆட்சி நிர்வாகத்தில் அது ஊழலை பெரிய அளவிற்கு வளர்த்து அந்த நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனவே இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு எதிர்காலம் இல்லை. அவர்களுக்கு தகுதியான படிப்பு இல்லை, படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, ஊதியத்திற்கு ஏற்ற வாழ்க்கை இல்லை என்கின்ற இந்த நிலைதான் இன்றைய யதார்த்தம். எனவே இந்திய தேர்தல் ஆணையம் கடுமையான இரும்பு கரம் கொண்டு இது போன்ற பண விநியோக செயல்பாடுகளை மட்டுப்படுத்த வேண்டும்.
சட்டம் வலிமையானதாக இல்லை என்று சொன்னால் இந்த நாம் சொல்லக்கூடிய இந்திய அளவிலேயா இருந்தாலும் சரி, அது தமிழக அளவிலேயாக இருந்தாலும் சரி, இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு கடுமையான நடவடிக்கைகள். ஒரு வேட்பாளர் பணம் கொடுத்து அவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், ஒரு கட்சியை சார்ந்தவர் பணம் கொடுத்து அவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், அந்த பணம் கொடுத்தது நிறுவனமாகிவிட்டது என்று சொன்னால், அவரை தகுதி இழக்க செய்யக்கூடிய செயல்பாடுகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து இந்த தேசம் ஊழலிலேதான் அது மூழ்கப் போகிறது. ஊழலிலே மூழ்கிய ஒரு தேசம் தன் அடுத்த தலைமுறைக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை நிச்சயமாக கொடுக்காது. அது கார்ப்பரேட் கைகளிலே கசங்கி போன ஒரு ஜனநாயகமாகத்தான் இருக்க போகிறது என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஐயா, இந்த நேர்காணலில் எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் மிக நேர்த்தியாகவும் எல்லாரும் எளிய முறையில் புரியும்படி உங்கள் கருத்துக்களை கூறியுள்ளீர்கள். அதற்கு மாற்றம் ஊடகத்தின் நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றம் ஊடக நிர்வாகிகளுக்கும் அதன் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் உரித்தாகட்டும். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு மாற்றம் ஊடகத்தை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.